வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் முக்கிய அறிவிப்புகளும் அரசு தரப்பில் வெளியிடுகின்ற உத்தரவுகள், சலுகைகள், மாற்றங்கள் பற்றிய தகவல்களையும் ஆசிரியர்கள் சிறப்பு தொகுதி தேர்வு பற்றிய தகவல்களையும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் சற்று முன் TNTT சிறப்பு தமிழ்நாடு ஆசிரியர்கள் சிறப்பு தகுதி தேர்வு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான 35 கட் ஆஃப் மார்க் சார்ந்து வெளியான முக்கிய தகவல். 35% கட் ஆஃப் மார்க்காக குறைப்பது பற்றிய ஏதேனும் அறிவிப்புகள், தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளதா அல்லது கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதா, இது சார்ந்த தகவலை தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். தமிழ்நாடு முழுவதும் ஆசிரியர் பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு சிறப்பு தகுதி தேர்வு ஜூலை மாதம் 4ஆம் தேதி மற்றும் ஜூலை 5ஆம் தேதி பேப்பர் 1 ஜூலை 4ஆம் தேதியும் பேப்பர் 2 ஜூலை 5ஆம் தேதியும் நடைபெற உள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு வரை ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெறுவதற்கு பொதுப்பிரிவினர் 60%, அதாவது 150 மதிப்பெண்க்கு 90 மதிப்பெண்களும், இடஒதுக்கீட்டு பிரிவினர் 55%, 150க்கு 82 மதிப்பெண்களும் பெற வேண்டும் என்று ஆணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. கடந்த ஜனவரி 28ஆம் தேதி பிறப்பிக்கப்பட்ட அரசாணையின்படி இடஒதுக்கீட்டு பிரிவினரின் பட்டியலினத்தவர் பழங்குடியினருக்கான தேர்ச்சி மதிப்பெண் 40%ஆகவும், பிற்படுத்தப்பட்ட பிரிவினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் ஆகியோருக்கான தேர்ச்சி மதிப்பெண் 50%ஆகவும் உயர்த்தப்பட்டது. இடஒதுக்கீட்டு பிரிவினரை அனைவருக்கும் ஒரே மாதிரியான தேர்ச்சி மதிப்பெண்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் அதை இரு பிரிவுகளாக பிரிப்பது நியாயமல்ல. தேர்ச்சி மதிப்பெண்களை குறைக்காமல் சிறப்பு தொகுதி தேர்வு நடத்துவதால் எந்த பயனும் இல்லை என்றும், சிறப்பு தொகுதி தேர்வு நடத்துவதன் நோக்கம் நிறைவேறாது என்றும் ஆசிரியர்கள் அமைப்புகள் கூறுகின்றன. அதை அரசு கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும் கூறப்படுகிறது. அரசு உறுதி செய்ய வேண்டும். இந்த சூழ்நிலையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் மேற்கு வங்க அரசு ஆசிரியர்கள் தகுதி தேர்வில் வெற்றி பெற 55 மதிப்பெண்கள், அதாவது 37% போதுமானது என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதேபோல் 2011ஆம் ஆண்டிற்கு முன் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்கள் பெரும்பாலானவரின் 20 ஆண்டுகளுக்கும் கூடுதலான பணி அனுபவம் கொண்டிருப்பதால் அவர்களின் தகுதி மீது யாரும் எந்த ஐயமும் கொள்ள முடியாது. அவர்கள் ஏராளமான மருத்துவர்கள், பொறியாளர்கள், அதிகமான அதிகாரிகளை உருவாக்கியிருப்பதாகவும் கூறுகின்றனர். அவர்களுக்கு தகுதி தேர்வு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிக்கும் நிலையில் அதை நிறைவேற்றுவதற்காகத்தான் தகுதி தேர்வு நடத்தப்படுகிறது. அதற்கான தேர்ச்சி மதிப்பெண்கள் குறைப்பதில் எந்த தவறும் இல்லை. குறிப்பிட்ட அளவிற்கு கீழ் குறைக்காத பட்சத்தில் நீதிமன்றமும் இதை எதிர்க்காது. எனவே பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கான நடத்தப்படும் சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வில் மட்டும் பொது பிரிவினருக்கான தேர்ச்சி மதிப்பெண்கள் 150க்கு 75, அதாவது 50%ஆகவும், மற்ற அனைத்து பிரிவினருக்கும் 150 மதிப்பெண்களுக்கு 52 மதிப்பெண் 35%ஆகவும் குறைக்க வேண்டும். அதன் மூலம் சிறப்பு தொகுதி தேர்வில் பங்கேற்கும் ஆசிரியர்கள் அனைவரும் தேர்ச்சி பெற்று பணியில் தொடர்வதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கையை முன்வைத்துள்ளார். இதன் மூலமாக தமிழ்நாட்டில் ஆசிரியர்களுக்கான சிறப்பு தொகுதி தேர்வு ஜூலை மாதம் 5ஆம் தேதி, 4ஆம் தேதி மற்றும் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் முக்கிய கோரிக்கைகளை வைத்துள்ளார். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் ஆசிரியர்களுக்கான தேர்ச்சி மதிப்பெண்களை குறைப்பது பற்றிய கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார். குறிப்பாக 35% மதிப்பெண்கள் தேர்ச்சி மதிப்பெண்களாக அறிவிக்க வேண்டும் என்றும், சதவீதத்தை குறைக்க வேண்டும் என்றும் கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த மதிப்பெண்கள் சதவீதம் குறைக்கப்பட்டால் தேர்ச்சி வீதம் அதிகரிக்கும் என்றும் இந்த கோரிக்கையை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கையை முன்வைத்துள்ளார். இந்த கோரிக்கைகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல பயனுள்ள தகவலை சந்திப்போம். நன்றி.